உங்கள் கிட்ஸ்க்கும் கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல் இப்படி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது ஒரு 1 மினிட் நல்லா வதங்கட்டும். இன்றைக்கி நான் கேரட் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவிட்டு கழுவி வாஷ் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இதை போட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கி வந்த வாட்டி கொஞ்சமாக உப்பு, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. ஒரு 5 மினிட்ஸில் கேரட் நல்லா வெந்து வந்துடும். இது தண்ணிலாம் சுண்டினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி முட்டை தான் எடுத்திருக்கேன். முட்டைக்கு ஏற்றாற்போல் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் இது 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாற்போல் சிக்கன் மசாலாவும் இல்லை ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட நான் இப்போ முட்டை சேர்க்குறேன். முட்டையும் உப்பும் நல்லா கலந்து வரட்டும். இதை நல்லா நான் இப்போ வதக்கிக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் இது கூட காய தள்ளுறேன். இப்போ முட்டை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் இதை நல்லா வதங்கட்டும். இதோட பச்சை வாசனை நல்லா போகணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட சிக்கன் மசாலாவை சேர்த்துக்கலாம். சுட சுட சர்வ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள்.